கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. எப்சன் ஈகோ டேங்க் பிரிண்டர்ஸ். இது வெறும் ஃபேபுலஸ் இல்ல, இது டோட்டலி பிரிண்டபிளஸ். இந்தியா ஒருபோதும் போரை விரும்பவில்லை, ஆனால் கட்டாயப்படுத்தப்பட்டால் பின்வாங்காமல் தகுந்த பதிலடி கொடுக்கும் என மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் எச்சரித்துள்ளார். ஹரியானா மாநிலம் குருச்சேத்ராவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், பெஹல்காமில் சுற்றுலா பயணிகள் மதம் குறித்து கேட்ட பிறகு கொல்லப்பட்ட சம்பவத்தை குறிப்பிட்டார். பயங்கரவாதிகளும் அவர்களின் ஆதரவாளர்களும் இந்தியாவின் பொறுமையே அதன் பலவீனம் என நினைத்தனர். எங்கள் பொறுமையை பலவீனம் என கருதியவர்களுக்கு ஆபரேஷன் சிந்தூர் பதிலடி கொடுத்தது. அவர்கள் அதை இன்னும் மறக்கவில்லை என்று கூறினார். மேலும் இந்தியா போரை பழிவாங்கும் நோக்கத்திற்காக ஒருபோதும் தொடங்காது. போர் ஒரு லட்சியத்திற்காகவும் அல்ல. ஆனால் இந்தியாவை வீழ்த்த முயற்சித்து வந்தால் பதிலடி நிச்சயம் வழங்கப்படும் என்று எச்சரித்தார். இராணுவ நடவடிக்கையை பற்றி தொடர்ந்து பேசிய அவர், நாட்டை பாதுகாப்பதற்கும் தர்மத்தை நிலை நிறுத்துவதற்கும் ஆபரேஷன் சிந்தூர் மேற்கொள்ளப்பட்டது. அந்த நடவடிக்கையின் போது பகவான் கிருஷ்ணரின் வழிகாட்டுதலை நாங்கள் பின்பற்றினோம். கீதையின் அறிவு மட்டுமே உண்மையான தீர்வுகளை வழங்க முடியும் என்று கூறினார். அதனைத் தொடர்ந்து, ஒரு நபரின் நடத்தை அவரது எண்ணங்களால் வடிவமைக்கப்படுகிறது. உலகம் முழுவதும் பல்கலைக்கழகங்களில் இன்று கீதை கற்பிக்கப்படுகிறது. அது ஆன்மீகம் அல்ல, மத நூல் மட்டுமல்ல, அது உலகளாவிய வாழ்க்கை வழிகாட்டி என்று தெரிவித்துள்ளார்.